எப்பா முதல்ல போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி ஆகணும் போல. எப்போ பார்த்தாலும் பிரெக்னென்ட் ஆன லேடி மாதிரியோ இல்லை சுகர் பேஷண்ட் மாதிரி சுற்றும் வந்துகிட்டே இருக்கே, ஏன் எப்படின்னு தெரியலையே. கரெக்டா சொன்னறியா. அதுவும் இந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் சுற்றி வந்துகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. அது என்ன நம்ம தொடர்ந்து ஏசிலே இருக்கனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க எப்படி சுற்றும் தான் சொல்லுவீங்களா? நானும் சுற்றும் தான் சொல்லுவேன்பா. மேய்க்கிறது எருமை இதில் பெருமை. எக்ஸ்கியூஸ் மீ, குட் யூ ப்ளீஸ் மூவ்? ஓகே ஓகேங்கா. ஏன் அக்கான்னு கூப்பிடுறா? அச்சோ கோவப்படாதீங்க, சாரி. உங்களோட ஐலஷஸ்ல மேலே தூக்கிக்கிட்டு இருக்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ். யா நம்ம போவோமா? இரு பூர்ணி, இந்த ஆப்ப மூஞ்சி என்னதான் பண்ணுது பார்த்துட்டு போவோம். இரு. இது மேக்கப் போடுதாக. ஆமா, ஏற்கனவே அங்கதான் சுண்ணாம்பு போடுறோம், கேசரி போடுறோம், ரொம்ப வலியுதே, பின்ன என்னத்துக்கு மேக்கப்புங்கிறேன். யா பொறுமையா பேசு, அவங்க காதுல கேட்டு போகுது. நான் அக்கான்னு கூப்பிட்டதுக்கே அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. இதுல நீ வேற சுண்ணாம்பு பவுடரு கேசரி பவுடருன்னு சொல்லி வச்சுக்கோ, அவ்வளவுதான். வச்சு செஞ்சு விட்டுருவாங்கிறியா அவனு? சரி, அதான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல அவங்க மேக்கப் போடுறாங்கன்னு. வாங்க இப்பயாச்சும் போலாம், டைம் ஆயிடுச்சுலாம். இரு, ஏற்கனவே நம்மளதான் நைட் ஷிஃப்ட்ல மாத்திட்டாங்கல்ல. நம்ம ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப கடுப்புல இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த மாதிரி ஏதாவது ஃபன் ஃபேக்டர் இருக்கணும், அப்போதான் ஜாலியா இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ப்ளீஸ். அம்மனிக்கு பாட்டு வேற கேட்குதோ. பாட்டு மண்டையை பற்றியா நல்லா பாப்கட் பண்ணிக்கிட்டு ஆப்பச்சிட்டே தான்ப்பா மூஞ்சி. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷஸா? ஏன் இன்னும் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கீங்க? எஸ் மேம், நாங்களாம் ஃப்ரெஷர்ஸ் தான். இதுக்கு மேலே நம்ம மட்டும் இங்கே இருந்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக பிரச்சனையாடும். தயவு செஞ்சு வாங்க போயிடலாம். இதே ஆஃபீஸில் தானே இருக்கீங்க, என் கண்ணில் என்ன படாமலையா போகிறீங்க? ஏன் மச்சான், டீ குடிக்க எதுக்குடா இவ்வளோ தூரம் வரணும்? அந்த கேஃபிடேரியா இருக்குல்ல, அங்கேயே குடிச்சு முடிச்சிருக்கலாம்ல. மச்சான், நேற்று எங்கே குடித்தோம்? கேஃபிடேரியாவில் தான் குடித்தோம். அதோட டேஸ்ட் நம்ம பார்த்தாச்சுல்ல. இன்றைக்கி இங்கே குடிப்போம். இங்கே எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். நாளைக்கு வேற ஒரு கடையை பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போய் குடிப்போம். அங்கே வேலை பார்க்க வரல, டீ குடிக்க வந்திருக்கான் லூசு பையன். மச்சான், நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி ரொம்ப சத்தமாக பேசுகிற, எனக்கு கேட்குது. ஆனால் இருந்தாலும் நாளைக்கு நான் ஒன்றை தான் டீ குடிக்க கூப்பிட்டு போவேன். நீ வேண்டாம் மச்சான், சீக்கிரமா குடிச்சிட்டு போவோம். அடடே போண்டாடோய் மச்சான் வாடா, டீயை குடிச்சிட்டு போவோம். அதை விட்டு போண்டாகி நான் நின்று இருக்கான், வயிற்ற கலக்கி கிளக்கி தொலைய போகுது. ஏன்டா குள்ள பார்த்தே, ஒரு போண்டா சாப்பிடக்கூடாதா என்ன? வாழ்க்கையில் இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோடா, இப்படி நின்றுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. வா. ஏண்டா போண்டா சாப்பிட்றதெல்லாம் என்னடா எக்ஸ்ப்ளோர் வேண்டியிருக்கு, பைத்தியமாடா நீ? அப்போ உனக்கு போண்டா வேணாம். சரி ஓகே, இருக்கிறத நான் திருட்டு போகிறேன், அவ்வளோதான். இவன் சாப்பிட்றத பார்த்தா நமக்கே சாப்பிடணும் போல தோணுதே. ஐயோ, முடிச்சிட்டியா மச்சான், போலாமாடா? எங்க மச்சான், நீ தான் ஒழுங்காக சாப்பிட விட மாட்டியே. நீ பக்கத்துலேயே இருந்து கத்திக்கிட்டே இருக்கனால எனக்கு போண்டா உள்ளே இறங்கவே மாட்டேங்குது. அதனால தான் 2 போண்டா தான் சாப்பிட முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கே. சரி ஓகே மச்சான், அப்படியே கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வா, கிளம்புவோம். இதுதான்டா எங்கேயுமே வரதில்லை. திங்கிறதெல்லாம் தின்னுறானுங்க, ஆனால் காசு கிட்ட மட்டும் ஓடிடுறானுங்க. யாரா நீங்க? எப்படி நல்லா சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் பார், நல்லா 2 போண்டா முழுங்கிட்டு. என்ன மச்சான், ஏன் மூஞ்சி ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இருக்கு? ஏன் கோமா இருக்க மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்னடா ஆச்சு? ஒன்றுமே ஆகலை மச்சான், ஒன்றுமே ஆகலை. என்ன ஸ்மூத்தாக போகுது. நம்ம போண்டா காசை இவன் தலையில் கட்டினதுனால தான் இவ்வளோ கடுப்பாக இருக்கான். இவனை டைவர்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு டாபிக் கிடைக்கணுமே, என்ன பண்ணுறதா? தோதான் கிடைச்சிச்சுல டாபிக்கு. இப்போ வர்றக்குள்ள பார்த்து. ஹாய் ஸ்ரேயா. ஹே ஹாய். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உன் வீடு எங்க இருக்கு? குரோம்பேட்லயா இருக்கு? ஹே ஆமா, குரோம்பேட்ல தான் இருக்கு. ஆனா அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். பயோடேட்டாலாம் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஸ்ரேயா ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டை மட்டும் உனக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? சரி ஓகே. என்னடா இது, இவன் அழுதுட்டு கிடக்குறான். டே வச்சான், இங்க வாடா. எட்டி தான்
பார்க்கணும் உன்னோட முகத்தை, நானா தெரிவேனா உன்னோட கண்ணுக்கு, என்னாலும் நீதாடி என்னோட ஸ்ரேயாடி, இவன் கூட பேசுறியே என்னால முடியலடி. இவன் தான் என் ஃப்ரெண்டு. இவன் பேரு குள்ளவாத்து. ஹே ஸ்ரேயா, மை நேம் இஸ் ரூபன். இவனை நம்ம கலாய்க்கலாம் பார்த்தா இவன் நம்மளை கலாய்ச்சிருவான் போலயே இங்கிலீஷ் பேசி. ஹே ரூபன், நைஸ் டு மீட் யூ. சேம் ஹியர் as well. ஓகே பாய் கைஸ். என்ன மச்சான், நீ இங்கே நிற்க போறியா இல்லை எப்படி? போலாம்டா. ஓகே. ஜெகன், இவங்களுக்குலாம் நீங்கள் தானே ட்ரைனிங் எடுக்கிறீங்க? தே ஆர் ஃப்ரெஷர்ஸ் ரைட்? எஸ் ரேஷ்மா, நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துட்ருக்கேன். ஆமாம். ட்ரைனிங் எடுக்கும்போது ட்ரைனிங் ரூமில் இல்லாமல் எங்கே போகிறீங்க? சொல்லுங்கள். இல்லை ரேஷ்மா, நான் பிரேக்குக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ பிரேக் முடிச்சுட்டு இப்போ தான் வராங்க. ஓகே. ஹே ஹாய் காய்ஸ். ஹே ஹாய் காய்ஸ். Hi, 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 Reena. Reena. ஆப்பா மூஞ்சி இங்கே என்ன பண்ணுது? ஆமா, நல்லா மாட்டிக்கிட்டோம். ஹோ, அப்போ நீங்கள் 3 பேரும் ஏன் டீம் தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நைஸ் டு மீட் யூ காய்ஸ். மேம், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ செத்தும் போ. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.